மக்களே இந்த சீசனில் ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. ஒன்று இந்த கண்டஸ்டண்ட்டுங்க பிக் பாஸ்க்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ரெண்டாவது ஹோஸ்ட்டுக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்கறது கிடையாது. அதே போல் தலைவருக்கு சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா, ஒரே 5% கூட மரியாதை கொடுக்குறதே கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் அதை அப்போஸ் பண்ணி பேசுகிறதுக்கும், அவர் என்ன சொன்னாலையும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க எல்லாருமே வந்து இருக்கானுங்க. 1க்கு 10 தடவை இல்லை, 10க்கு 100 தடவை சொன்னால் கூட அதை செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் வீக்கெண்டில் அவங்கள அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் எவன் தலைவராக இருக்கானோ அவனை போட்டு அடின்னு அடித்து நீங்கள் ஒழுங்காக சொல்லலை, ஒழுங்காக பண்ணல, ஏன் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சின்னு அவரை போட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள். எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னா அதுக்கு கீழே தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஆனால் தொண்டர்கள்லாம் ஒழுக்கமாக இருந்து தலைவன் ஒழுக்கமாக இல்லைன்னா அங்கே தப்பு. இல்லை தலைவன் ஒழுக்கமாக இருந்து தொண்டர்கள் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த இடத்துலேயே தப்பு நடக்கும். அது கேட்க மாட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகும். இங்கே எவனுமே ஒழுங்காக இல்லையா, அதுதானே பிரச்சனை. நான் வினோத்துடைய கேப்டன்சி பற்றி மட்டும் நான் பேச கிடையாது. இதுக்கு முன்னாடி அமித் இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி எப்ஜே இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி சபரி இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி கனி இருந்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இருந்திருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ளே. எவனாவது நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஒரு வாரமாவது பிரச்சனை இல்லாத வாரம் இருந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்களேன். ஒவ்வொரு தடவையும் இதே திரும்ப ஏடா பிரச்சனை பண்ணுறவன்லாம் கண்டஸ்டண்ட்டுங்க. கடைசியாக மொத்த பழியும் சுமக்கிறது யாரானா தலைவன் எவ்வளோ தடவை சொன்னாலும் இந்த கண்டஸ்டண்ட்டுங்க கேட்கவே மாட்டானுங்க. அப்புறம் ஏன்டா தலைவரை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க? ஒரு தடவை ஒரு வாரம் வந்து ஏன் தலைவர் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவ்வளோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டண்ட்டுங்களை போட்டு அடிங்களேன், உதைங்களேன். அப்போ தானே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அடுத்த வாரத்துலேருந்து ஓகே தலைவர் போஸ்டிங் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இவங்க எப்படி தெரியுமா மைண்ட் செட் ஆகிடுச்சு அவங்களுக்கெல்லாம்? என்ன பண்ணாலே நம்மளை திட்ட தான் போகிறாங்க, நம்ம என்ன பண்ணால் என்ன பண்ணலாம் என்ன, அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடுச்சு இவங்களுக்கு எல்லாருக்குமே. தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே உளுந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த மனுஷன் வினோத். என்ன ஃபஸ்ட்டு டே கூப்பிட்டு பிக் பாஸ் அவர்களே சொன்னாப்புல வீட்டுக்குள்ளே வந்து போனேன், ரொம்ப க்ளீனாக இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பெரிய விமர்சனமாக வந்து மாறி இருக்குது. ஸோ இன்றைக்கி திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து வினோத்துக்கு அகேனஸ்ட்டாக பேசியிருக்காங்க. நாட் ஒன்லி திவ்யா கணேஷ், இன்னும் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வினோத்தை போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்னென்னா மக்களே, விஜேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறாப்புல, தலைவர் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நம்ம கானா வினோத் அவர்கள் எப்படி செயல்பட்டார் தலைவராக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாப்புல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் நான் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்பேன், ஆனால் எனக்கான பதில்கள் வந்து அங்கே கிடைக்காது, வேறு ஒரு பதில்கள் தான் எனக்கு வந்து ரிப்ளையாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அவர் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வாரம் தலைவரை பிடிச்சி பொழக்காம, ஓகேவா, தலைவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்றத வந்து எல்லார்கிட்டையும் கேட்குறதுக்கு பதிலாக தலைவர்கிட்ட கேளுங்க, எவன் எப்படியெல்லாம் செயல்பட்டான் அப்படின்னு சொல்லி, யார் தப்பு பண்ணாங்க, நீங்கள் ஒரு மார்க் போடுங்க. ஒரு 100 மார்க்கு எவ்வளோ மார்க் அவங்களுக்கு வந்து வேலைக்கு அந்த வேலைக்கு வந்து மார்க் போடுவீங்க, கிச்சன் டீமுக்கு எவ்வளோ போடுவீங்க, க்ளீனிங் டீமுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி தலைவரை வச்சு போட சொல்லுங்கள். கரெக்ஷன் அவர் தானே பண்ணணும். நீங்கள் என்னடான்னா, ஏண்டா வேலை செய்யாமல் இருக்கிறதே அவனுங்க தான், குறை பண்ணுறவனுங்களே அவனுங்க தான், அவனுங்கிட்டே ஒரு கேள்வியை கேட்டால் அவனுங்க கண்டிப்பாக தலைவரை குறை தான் வந்து சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணிட முடியும் தலைவரால்? என்ன பண்ணிட முடியும்? என்ன கத்தி எடுத்து குத்திட முடியுமா? வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை தலையை சீவிட முடியுமா? வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1க்கு 4 தடவை சொல்லலாம், 4க்கு 10 தடவை சொல்லலாம், 10க்கு 100 தடவை சொல்லலாம். அதுக்கப்புறமும் கேட்காத தண்டங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிறது யாருடைய தப்பு? மக்களே நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா இவன் கானா வினோத்துக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறானா அப்படின்னு சொன்னால் அவருக்காக மட்டும் பேசலை மக்களே. இதுக்கு முன்னாடி அமித் இருந்தார், அமித்தோடைய கேப்டன்சிலையும் அதுதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி எப்ஜே இருந்தான், அவனுக்கும் அதுதான் நடந்துச்சு. சபரி இருந்தார், அவனுக்கும் அப்படி தான் வந்து நடந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் இதுதான் நடந்துகிட்ருக்கு, தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு தடவையாவது தலைவருக்கு அந்த பவரை வந்து கொடுங்க. பவரை கொடுத்து யாருக்கு எவ்வளோ மார்க் போடுவேன், எவன்லாம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்துடுங்க. அப்போ தானேங்க அவங்களுக்கு பயம் வரும். சரி ஓகே, இந்த செக்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணலாம், இந்த எபிசோடில் புதுசாக இருக்குது,
இப்போ தலைவர் தான் வந்து மார்க் போடணும், இவனுங்கெல்லாம் மார்க் போடக்கூடாது தலைவருக்கு, தலைவர் தான் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லலாமே. அப்போ வந்து எல்லாரும் உளுந்தடிச்சு வேலை பார்ப்பானுங்களே. இதில் என்ன தெரியுமா ஆச்சரியம், இவனுங்க ஹோஸ்ட்டையும் மதிக்கிறதில்ல, பிக் பாஸையும் மதிக்கிறதில்ல. இதில் எங்கெங்க சக ஹவுஸ்மேட்ஸ் ஆகிய தலைவரை மட்டும் மதிக்க போகிறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. 10-11 வாரமாக இதுதான் நடந்துட்டுருக்கு. சரி, அதுக்கு ஏதாவது புதுசாக பண்ணுங்க. திரும்பி திரும்பி அதே பேட்டர்ன், அதே கேள்வி, மறுபடியும் அதே பதில்கள் தான் அவனுக்கு வந்து சொல்லுவானுங்க. எவன் இந்த 11 வாரத்தில் இவன் சிறப்பாக பண்ணாம்பா அப்படின்னு சொல்லி யாராவது கை நீட்டி சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அப்படி பண்ணுறானுங்க அவனுங்க. அப்படி பண்ணுறானுங்க அப்படின்னா எப்படி கை நீட்டி வந்து இவர் சூப்பராக பண்ணாருன்னு சொல்ல முடியும்? அதுதான் இன்றைக்கி கானா வினோத்துக்கும் நடந்திருக்கு. நேத்திக்கு வந்து அமித்துக்கும் அதுதான் நடந்துச்சு. அதுக்கு முந்தா நேத்திக்கு வந்து எப்ஜேவுக்கும் அதுதான் நடந்துச்சு, சபரிக்கும் அதுதான் நடந்துச்சு, கனிக்கும் அதுதான் நடந்துச்சு. எல்லாருக்குமே அதுதான் வந்து நடந்துச்சு. இந்த த்ரூ அவுட் த சீசன் முழுக்கவே அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பண்ணுங்கள் பாஸ். திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். பார்க்க எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. என்னையா பண்ணுவார் அந்த ஆள், சொல்ல தான் முடியும். இதை தான் வந்து வினோத் அவர்கள் சொல்கிறாரு, ப்ரோமோ 3ல் சொல்கிறாரு. நல்லா கிளியராக பாருங்கள் சார். 1க்கு 10 தடவை சொல்கிறேன் சார், ஆனாலே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க சார், நான் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாப்புல அவர். அப்போ விஜேஎஸ் வந்து ஏப்பா ஃபஸ்ட் டைமே நீ வந்து சிவியராக வந்து சொன்ன அப்படின்னா எதுக்கு நீ 10 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. எப்படி சிவியராக சொல்லிட முடியும்? சொன்னால் மட்டும் அவங்க கேட்டுருவா போகிறாங்க. இங்கே க்ளீன் பண்ண முடியாது, அங்கே க்ளீன் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா செய்கிறது அவங்க, அதனால டிமாண்ட் வைக்கிறாங்க. 2 பேரை வந்து க்ளீனிங் கூப்பிட்டா அவன் மட்டும் என்ன பிக் பாஸ் வீடை க்ளீன் பண்ணோம், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணோம், லிவிங் ஏரியாவை க்ளீன் பண்ணோம், கிச்சனை க்ளீன் பண்ணோம், வெளியே க்ளீன் பண்ணோம், வராண்டாவை க்ளீன் பண்ணோம். 2 பேர் மட்டும்தான். ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இந்த ப்ரோமோ 3ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க வந்து சரியான பதில்கள் இப்போ வரைக்குமே சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்மளுடைய வினோத் அவர்கள் சொல்கிறாப்புல, ஏன் சார் 1க்கு 10 தடவை சொல்கிறேன், ஆனாலே அவங்க கேட்கலாம், என்ன பண்ண முடியும், பாரு சாண்ட்ரா வரலாம் அப்படின்றாங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து சொன்னால் மட்டும் கிளியராக சொல்லுங்கள், 10 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றாப்புல விஜய் சேதுபதி. இதெல்லாம் கரெக்டான ஒரு கேள்வி தான், கரெக்டான ஒரு பதில்கள் தான். நான் இல்லைன்னே வந்து சொல்ல கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து நெகோஷியேட் மட்டும் வந்து பேசுகிறீங்களா, நீங்கள் இதை இங்கே க்ளீன் பண்ணிவிடுங்க, நாங்கள் அங்கே மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம், அங்கே மட்டும் தான் இதை செய்வோம், அதை பண்ணுவோம், இதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்களே, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கள அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. அது கரெக்டான கேள்வி தான். விஜய் சேதுபதி எழுப்புறது கரெக்டான ஒரு கேள்வி தான். ஆனால் ஒரே ஒரு தடவை கண்டஸ்டண்ட்டுங்களை பார்த்து கேளுங்களேன், தலைவரை விட்டுட்டு மற்ற ஆட்களை கேளுங்களேன். க்ளீனிங் டீம் எந்திரிச்சு நில்லுங்க, இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க, என்னென்ன வேலைகள் இவங்க செய்யாமல் விட்டாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு மார்க் போட்டு சொல்லுங்கள், போட்டு பொழந்து எடுக்கிறேன் பாருங்கள், என்ன பிரச்சனை பண்ணாங்க, ஏன் செய்யலை அப்படின்னு கேளுங்க. அது கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக டேரெக்டாக இருக்கும். நீங்கள் தலைவரை தான் போட்டு அடிக்கணும்னு பார்க்குறீங்களே தவிர, தலைமையை போட்டு அடிக்கணும்னு பார்க்குறீங்களே தவிர, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே எனக்கு இந்த பேட்டர்னை மாற்றணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து லிட்ரலாக அது மட்டும் தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஓகேவா? அதுக்காக கானா வினோத்தோடைய ஏதாவது கேப்டன்சியில் வந்து ஃப்ளாஸே வந்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்தது. நான் இல்லைன்னா வந்து சொல்ல கிடையாது. அதே மாதிரி அமித் அவர்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இருந்தது. நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஒரு தடவை வந்து இந்த மாதிரி மாற்றி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்போ கொடுக்கப்பட்ட வேலைகளை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாடே இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான். இவங்க அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறது, அவங்க இவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்ட் அப்படின்னு போயிட்டே வந்துருக்கு. தலைவரே இடையில் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டுறானுங்க. ஸோ அந்தளவுக்கு மோசமாக தான் இவங்க பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓகேவா? ஸோ மக்களே, என்னுடைய மனசில் இருந்து நான் வந்து சொல்லிட்டேன். நான் ஒரு ஐடியா தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.